வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடி வாழ்த்து. அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. டெல்லியில் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 699 வேட்பாளர்கள் போட்டி. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பை. இந்தியா மலேசிய அணிகள் இன்று பல பரீட்சை. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய நேரப்படி நேற்று இரவு 10:30 மணிக்கு அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதிகள், உலக தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொண்டனர். ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அவர் ஆற்றிய உரையில் ஜனவரி 20ஆம் தேதிதான் அமெரிக்காவிற்கு விடுதலை நாள் என்றும் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குவதற்காகவும் இதுவரை இல்லாத அமெரிக்காவை கட்டமைப்பேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அமெரிக்கர்களின் பாதுகாப்பு மீட்கப்படும் என்றும் அமெரிக்காவிற்கே முதலில் முன்னுரிமை என்பதை செயல்படுத்துவேன் என்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவுகள் கையெழுத்திட உள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்பிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ட்ரம்பிற்கு உலக தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடியும் டொனால்ட் ட்ரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலகிற்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் வெற்றிகரமான பதவிக்காலம் அமைய வாழ்த்துக்கள் என்றும் ட்ரம்புடன் மீண்டும் ஒரு முறை நெருக்கமாக இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குவதாகவும் அவர் கூறினார். ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பையில் இந்தியா மலேசிய அணிகள் இன்று மோதுகின்றனர். 2வது ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 16 அணிகள் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நடப்பு சாம்பியனான இந்திய அணி முதலாவது ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸை பந்தாடி தொடரை வெற்றியுடன் தொடங்கியது. இதையடுத்து இந்திய அணி தனது 2வது ஆட்டத்தில் மலேசியாவுடன் இன்று மோதுகிறது. கோலாலம்பூரில் மதியம் 12 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தீவிர முனைப்புடன் ஆயத்தமாகி வருகிறது. இதே பிரிவில் இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றனர். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மன்னார் வளைகுடா மற்றும் அதன் ஒட்டிய இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் 5 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு கவின் கல்லூரிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி மார்ச் மாதம் தொடங்கப்படும் என்று கல்லூரியை ஆய்வு செய்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரியமேடு ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலையில் உள்ள அரசு கவின் கலை கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் சுவாமிநாதன் செய்தியாளர்கள் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசு கவின் கலை கல்லூரி 6 பாடப்பிரிவுகளை கொண்டுள்ளதாகவும் ஏறத்தாழ 175 ஆண்டு காலம் பழமையானது என தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ஏற்கனவே இந்த பழைய கட்டிடங்களை ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அப்பணிகள் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என தெரிவித்தார். மேலும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு கவின் கலை கல்லூரியில் படித்து வருவதாகவும் இக்கல்லூரி தென்னிந்தியாவிலேயே
சிறப்பான கல்லூரியாக மக்களால் பாராட்டப்பட்டு வருகிறது எனவும் அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இருந்த பழைய கட்டடங்கள் எல்லாம் புதுப்பிக்கின்ற வகையில் நம்முடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில்லாமல் 3 புதிய கட்டடங்கள் ஏறத்தாழ 53,300 சதுரடி பரப்பளவில் சுமார் 21 கோடி மதிப்பில் அந்த பணிகள் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கின்றது. அந்த நடைமுறை முடிந்த பிறகு விரைவில் அந்த பணி துவங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த கல்லூரியில் ஏறத்தாழ 481 மாணவர்களும் மாணவிகளும் பயின்று வருகிறார்கள். எனவே சிறப்பான தென்னிந்தியாவிலேயே ஒரு சிறப்பான கல்லூரியாக இன்றைக்கு மக்களால் பாராட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனவே அந்த வகையில் இந்த கல்லூரி மீண்டும் புது பொலிவு பெறுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இதில் பணிகள் நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறை அந்த பணிகளை இன்றைக்கு பிரதான சின்னங்கள் என்கிற வகையில் இதெல்லாம் பாதுகாக்கின்ற வகையில் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த பணிகள் முடிவருகிற பொழுது இந்த கல்லூரி புது பொலிவு பெறும். சார், எப்போ இது பணிகள் முழுமையாக முடிவடையும் சார்? மார்ச் நடந்து கொண்டிருக்கிற இந்த 2 பழைய கட்டடங்களும் புனரமைப்பு பணிகள் மார்ச் மாத இறுதியில் முடிவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. புதிய பில்டிங் கட்டடங்கள் 3 கட்டடங்களும் ஒப்பந்த புள்ளி கோரி பிப்ரவரி மாதம் இறுதியில் அந்த பணியை துவங்கும். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலைக்கு நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்பு உள்ள நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரு கிராமத்தில் உயிரிழந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய பின்னர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை சேர்ந்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரது குடும்பத்திற்கு அதிமுக அரசு துணை நிற்கும், அதேபோல அரசும் அவரது குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஜகபர் அலி எந்த நோக்கத்திற்காக போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேற மாவட்ட நிர்வாகம், திமுக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர் எந்த நீதி வேண்டும் என்று போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காவல்துறை எந்த தயவு தாட்சியம் இன்றி வெளிப்படையான விசாரணை, ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக ரூட் காஸ் உட்பட யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு, நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்பு என யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாகையில் பெய்த மழை காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைந்த சம்பா சாகுபடி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1,50,000 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்துள்ள நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளை மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பு செய்து உடனடியாக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் கந்திலி ஒன்றிய தலைவர் முனுசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்துக்குட்பட்ட பெரியகரம் ஊராட்சி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் SC/ST பிரிவின் பொதுச் செயலாளரும் கந்தளி ஒன்றிய தலைவருமான முனுசாமி தலைமையேற்று 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட துணைத் தலைவர் பாசல் முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பேச்சாளர் அருள், காங்கிரஸ் கமிட்டி ஒன்றிய உறுப்பினர்கள் தங்கமணி, குமார், முருகன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் பெரியகரம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் காங்கிரஸ் சார்பில் திரு பி. முனுசாமி அவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக இல்லாத ஏழைகளுக்கு சில நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கி வருகிறார். இது பொங்கல் திருநாளில் ஒவ்வொரு வருடமும் இல்லாத ஏழைகளுக்கு புடவை, வேட்டிகள், இனிப்புகள் வழங்கி சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார்.
இனி வரும் காலங்களிலும் இன்னும் பொருளுதவி சேர்த்து இன்னும் சீரும் சிறப்புமாய் செய்வார் என கூறி இந்த உதவி செய்த முனிசாமி காங்கிரஸ் கட்சிக்கு எங்களது ஊரார் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரமேரூர் தேவாலய வளாகத்தில் அருகில் எந்தவித அனுமதியுமின்றி மூதாட்டியின் சடலத்தை அடக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மூதாட்டியின் உறவினர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட ஓங்கூர் கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான தேவாலயம் வளாகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் வசித்த அன்னம்மாள் என்ற மூதாட்டியின் சடலத்தை அவரது உறவினர்கள் தேவாலயம் அருகில் எவ்வித அனுமதியுமின்றி அடக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூதாட்டியின் உறவினர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை மூதாட்டியின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மூதாட்டியின் சடலத்தை பொதுமையான பூமிக்கு எடுத்து செல்வதாக மூதாட்டியின் மகன் கைப்பட ஒப்புதல் எழுதி கொடுத்ததை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கரூர் கோவிலை கைப்பற்ற முயற்சிப்பதாக தன்னிச்சையாக கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் புகழூர் தாலுகா வேடமங்கலம் பகுதியை சேர்ந்த பெரியசாமி கவுண்டர் என்பவர் அப்பகுதியில் உள்ள செல்லாண்டியம்மன் மற்றும் சேமங்கி மாரியம்மன் கோவிலின் பொறுப்பாளராக உள்ளார். இந்நிலையில் கோவிலுக்கு சொந்தமான 800 ஏக்கர் நிலத்தையும் அதே பகுதியை சேர்ந்த குணசக்கரன் தலைமையிலான சிலர் கோவில் சிலையை விற்பனை செய்தும் கோவில் நிலத்தை சிலருக்கு பட்டா போட்டு கொடுத்தும் தெரிய வந்தது. இந்நிலையில் கோவிலை கைப்பற்றும் முயற்சியாக பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த பெரியசாமி கவுண்டர் தன்னிச்சையாக முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து வழக்கறிஞர் அகஸ்டின் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மேல கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அது குறித்து வேலாயுதபாளை காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அதனால ஏற்கனவே அந்த கோயில் 1800 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயில். அந்த கோயில் இருந்த சிலையை காணவில்லை. அந்த கோயிலுடைய சிலை இன்னைக்கு பலாயிரக்கணக்கான கோடிக்கு சொந்தமானது. ஏற்கனவே இந்து நலத்துறைக்கு பல வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில்களில் உள்ள பொருட்களை எடுக்கும்போது அது இந்து நலத்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கும்போது இவர்களே சுயேட்சையாக அந்த சிலையை எடுத்து சிலைக்கு கீழே பல விலை மதிக்க முடியாத மாணிக்கம் கற்கள் போன்றவற்றை எடுத்து விற்பனை செய்துள்ளதாக இவர் ஏற்கனவே திருச்சி சிலை தடுப்பு அந்த புகார் ஏற்கனவே நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களே இன்று கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்றால் அது எந்த வகையில் ஏற்புடைய விடும் என்று தெரியவில்லை. எனவே இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். சாலவாக்கம், எடமச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் 35 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து பயணி நிழற்குடை மற்றும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சாலை உள்ளிட்டவற்றை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலவாக்கம், எடமச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து பயணியர் நிழற்குடை மற்றும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சாலை உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், ஊராட்சி மன்ற தலைவர் சத்யசக்திவேல், தர்மராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தீபமலை மண் சரிவில் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு தமிழக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தற்காலிக வீடுகளை வழங்கினார். பெஞ்சில் புயல் மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் மலை அடிவார பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களுக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்களின் கோரிக்கை ஏற்று முதற்கட்டமாக 20 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தற்காலிக வீடுகளையும் வீட்டிற்கான சாவிகளையும் வழங்கினார். அப்போது தங்களுக்கு நிரந்தர வீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். தூத்துக்குடியில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு 8 மாத காலம் நிறைவு பெற்ற நிலையில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் அரசூர் இடைச்சிவிளை கிராமத்தில் செயல்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு 8 மாத காலம் குடிநீர் வழங்கப்பட்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் எலைட் தலைமையிலான சமூக ஆர்வலர்கள் பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு பசுமை திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை வழங்கினர். நம்ம இந்த தண்ணீர் பந்தல் இந்த கோடை காலத்தில் இந்த வருஷம் பயங்கரமாக இருந்த வெயில் எல்லாருக்குமே தெரியும், வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்து, அதனால் அந்த தண்ணீர் பந்தல் அமைச்சிருந்தோம். அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுது. அந்த தண்ணீர் பந்தனால நிறையா மக்கள் பயன்பெற்றாங்க. தண்ணீர் பந்தனாலே ஒரு மாதம் 2 மாதம் அந்த கோடை காலத்தில் வச்சுட்டு எடுத்துருவாங்க, அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது இங்கே வரும்போதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, அது மட்டும் கவர்மெண்ட் பஸ்ஸில் உள்ளவங்க டிரைவர்லாம் இறங்கி தண்ணி பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி எல்லாரும் பயன்பெறதை பார்த்தோன்னா அதை எடுக்கிறதுக்கு மனசில்லாமல் தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் யூஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இனி வர்ற காலம் ஃபுல்லாக மழை காலங்கிறதுனால இது அன்றைக்கி நிறைவு. அதுக்காக என்ன பண்ணோன்னா இன்றைக்கி அந்த பசுமையை நம்ம நினைவுபடுத்துகிற விதமாக வந்திருக்க அனைவருக்குமே மரக்கன்றுகள் கொடுத்து இந்த தண்ணீர் பந்தலை நாங்கள் நிறைவு பெறுறோம். முறையற்ற அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு குவாரிகளை இயக்கி வரும் கிராவல் மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் கூட்டமைப்பு கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நலசங்கத்தின் கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் அரசு அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக மாதந்தோறும் 5 லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், கிராவல் மற்றும் கிராஷர் உரிமையாளர்கள் முறையற்ற அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு குவாரிகளை இயக்கி வருகின்றனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் முறையான ஆய்வு செய்து அனுமதி சீட்டு இல்லாத கிராவல் மற்றும் கிராஷர் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். கிரஷர்களில் வழங்கப்படக்கூடிய கட்டுமான பொருட்களுக்கு முறையான டிரான்சிட் பாஸ் வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாகவும், டிரான்சிட் பாஸ் இல்லாத கிரஷர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோக கிராவல், கிணத்துமண் குவாரிகளில் நடைச்சீட்டு வழங்க வேண்டும். விவசாயம் மற்றும் குடிமராமத்து பணிக்கு வழங்கப்படும் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் அனுமதி சீட்டை பயன்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் தனியாருக்கு விற்பனை செய்வதை தடுக்கப்பட வேண்டும். வருடத்தில் பலமுறை கிரஷர்களிலும் கிராவல் குவாரிகளிலும் அதிகமான விலையேற்றம் செய்வதை மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும். இதற்கு முடிவு தெரியும் வரை லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் லாரி உரிமையாளர்களையும் மற்றும் எங்கள் தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் நிரந்தரமான தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய மதுரை மாவட்ட அனைத்து டிப்பர் மற்றும் அரைப்பாடி லாரி உரிமையாளர் கூட்டமைப்பு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதிய ஏடிஎம் மையத்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் புதிய ஏடிஎம் மையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ஏடிஎம் மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பயிர்க்கடன், தனிநபர் கடன், வீட்டு கட்டுவதற்கான கடன், தொழில் கடன் உள்ளிட்டவற்றை வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்ட 35 பயனாளிகளுக்கு ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் கடன் வழங்குவதற்கான ஆணையை வழங்கினார். இதில் செங்கம் கிளை மேலாளர் புருஷோத்தமன், மண்டல மேலாளர் ராஜசேகர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் கொங்கு பிரதான சாலை பகுதியில் திருமுருகன் பூண்டி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருகிறார். நிறுவனத்தில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். அப்போது திடீரென தரைத்தளத்தில் உள்ள அலுவலகத்தில் இருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனை கண்டு பணியில் இருந்த நிறுவன ஊழியர்கள் அலறி எடுத்துக்கொண்டு வெளியேறி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதுடன் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்து குறித்து திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வந்தவாசியில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான மருத்துவ முகாமை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் செந்தில் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமினை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தொடக்கி வைத்து மாற்றுத்திறனாளி கொண்ட பயனாளி குழந்தைகளுக்கான தேசிய அடையாள அட்டையை வழங்கினார். இந்த மருத்துவ முகாமில் தேவையான குழந்தைகளுக்கு உதவி உபகரணங்களுக்கான காதொலி கருவி, சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டிகளும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த முகாமில் நகர்மன்ற திமுக செயலாளர் தயாளன், நகர்மன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகாசி மாநகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள உயரழுத்த செல்போன் கோபுரத்தால் பாதிப்பு ஏற்படுவதாக மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை புரிந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் மாநகராட்சியின் 7வது வார்டு மேலரதி வீதி பகுதியில் புதிதாக உயர் அழுத்த செல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை என யாரிடமும் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த உயர் அழுத்த செல்போன் கோபுரத்தில் அருகில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் உடனடியாக இந்த செல்போன் கோபுரத்தை நீக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலரத வீதி பகுதியில் மக்கள் நெருக்கடியான இடங்களில் அனுமதியின்றி ஒரு செல்போன் டவர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த டவருக்கு மாநகராட்சியோ, சுகாதாரத்துறையோ, வருவாய்த்துறையோ, மின்சாரத்துறையோ, தீயணைப்புத்துறையோ, பொல்யூஷன் கண்ட்ரோல்லையோ எந்த அனுமதியும் வாங்கலை. இரவோடு இரவாக அந்த டவர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த டவர் பகுதியில் 3 மருத்துவமனை இருக்குது, பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பு இருக்குது. அப்போ டவர் சம்மந்தப்பட்டதை நாங்கள் ஏற்கனவே புகார் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை விசாரணை பண்ணி அந்த டவரை எடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த டவர்னால் கர்ப்பிணிகள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என பல்லாயிரக்கணக்கான அந்த கதிர்வீச்சினால் ஏற்கனவே டவர்னால பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பயும் பல உயிர்களுக்கு அது ஆபத்தான முடியும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். டவரோட உரிமையாளர் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அனுமதியின்றி வைக்கப்பட்ட அந்த டவரை நாங்கள் இது சம்பந்தமாக சப் கலெக்டர்கிட்டையோ, காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், எல்லாத்தையும் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நாகை வடகரை ஊராட்சிக்குட்பட்ட 3 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்ற விழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் வடகரை ஊராட்சிக்குட்பட்ட திருப்பனையூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து கட்சியில் இணைந்த புதிய நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சியினரை சால்வை அணிவித்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மணக்குளம் மற்றும் வடகரை பகுதியில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனையடுத்து பொதுமக்களிடையே பேசிய சுகுமாரன், பெண்களுக்கு சம உரிமை அளித்த கட்சி தமிழக வெற்றிக் கழகம் எனவும், ஓட்டு பெறுவதற்காக வாக்குறுதிகளை வாரி இறைத்து செல்லும் மற்ற அரசியல் கட்சிகள் அல்லாமல் மக்கள் நலனுக்காக களப்பணியாற்றக்கூடிய கட்சி தாவிக என்றும் தெரிவித்தார். இதில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மருத்துவர் சுகன்யா முகுந்தன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் டேனியல், தொண்டர் அணி மாவட்ட செயலாளர் ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புவனகிரி அருகே அரிமா சங்கம் மற்றும் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தலைக்குளம் பகுதியில் சேத்தியாத்தோப்பு அரிமா சங்கம் மற்றும் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி இணைந்து இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தினர். மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமில் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், பார்வை குறைபாடு, மூட்டு வலி உள்ளிட்ட பல்வேறு பொது மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்து, மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் மேல் சிகிச்சை தேவைப்படுவோர் மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் தலைக்குளம் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விருதாச்சலத்தில் மணிமுத்தாற்றின் குறுகே தடுப்பணை கட்டும் பணியை விருதாச்சல சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணவாளநல்லூர் அருகே மணிமுத்தாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அப்பகுதி கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் விருதாச்சலம் மணிமுத்தாற்றில் 20 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணியை விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை
செயற்பொறியாளர் அருணகிரி, உதவி செயற்பொறியாளர் யாத்ரா ராயுலு, நீர்வளத்துறை உதவி பொறியாளர்கள் வெங்கடேசன், பாஸ்கரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். செங்கம் பகுதியில் மணல் திருட்டை தடுக்காத வட்டாட்சியரை கண்டித்து உழவர் உரிமை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் முருகனை கண்டித்து உழவர் உரிமை இயக்கத்தின் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் செங்கம் பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த மணல் மற்றும் மண் கொள்ளையை தடுத்து விவசாயிகள் பாதுகாக்க வேண்டும் என பலமுறை GPS புகைப்படத்துடன் புகார் அளித்தும் வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் மணல் கொள்ளை மீது புகார் அளிக்க வரும் விவசாயிகளை மிரட்டி வரும் நபர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வருவதை கண்டித்தும் வட்டாட்சியருக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட உழவர் உரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குமாரவயலூர் கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் குமரவயலூர் பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வந்தனர். அங்கு இருந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உரிய பதில் அளிக்காததால் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணுவுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் குமாரவயலூர் பகுதியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான கருத்து கேட்பு பரிசீலனையில் தான் உள்ளது என்றும் இதுவரை மாநகராட்சியுடன் குமரவயலூர் பகுதியை இணைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குமாரவயலூர்ல நிறைய விவசாயம் இருக்கு. அந்த இடத்த கார்பரேஷன்ல சேர்த்துட்டா, திருச்சி மாநகராட்சியில சேர்த்துட்டா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்பயே மரபணு மாற்றப்பட்ட உணவை கொடுத்து பையெல்லாம் அழியாயிரம், பொம்பளை பிள்ளைலாம் கருத்தரிக்க மாட்டேங்குது. அந்த நிலைமை வந்துருச்சு. மறுபடியும் இது மாதிரி கிராமங்கள் விவசாயம் பண்றதெல்லாம் மறுபடியும் சேர்த்துட்டா கார்பரேஷன்ல சுத்தமா கிராமம் அழியறது இல்லாம நகரத்து பையனா இன்னும் அழிஞ்சு போற சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த குமாரவயலூர் என்பது ஒரு தெய்வ பக்தி நிறைந்த பகுதி. அந்த பகுதி மக்கள்லாம் இந்த விவசாயம் செய்ய விடாம இங்க பண்ணுவது பெரிய தவறு என்று மனு கொடுத்தாங்க. மனுக்கு அரசாங்கம் இதை ஒன்றும் கண்டுக்கல. அதனால இன்னைக்கு இந்த ரோடு மறியல் இங்க பண்றோம். இதையே மீறி செஞ்சாங்கன்னா வருகின்ற 27, 28ல ஜனாதிபதி வர்றப்ப ஒரு 10,000 பேரை திரட்டி போராட்டம் நடந்துப்போம். நெல்லையில் பாலசித்தி விநாயகர் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை காவல் நிலையம் வளாகத்தில் உள்ள பாலசித்தி விநாயகர் திருக்கோவிலில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் மங்கள இசை முழங்க விநாயகர் பெருமாளுக்கு மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நவகிரகம் ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திசையன்விளை துணை ஆய்வாளர் நிஜல்சன் என்பவர் தீர்த்த கலசத்தை கையில் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வந்த பின்னர் விமான அபிஷேகம் மற்றும் வருஷாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார். இதில் காவல் நிலைய காவல்துறையினர், சமூக சேவகர்கள், விழா நிர்வாகிகள் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பாலசக்தி விநாயகரை வழிபட்டனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது, அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் மோடி வாழ்த்து. அமெரிக்க கொடியை செவ்வாய் கிரகத்தில் பறக்க விடுவோம், டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. டெல்லியில் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 699 வேட்பாளர்கள் போட்டி, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பை, இந்தியா மலேசிய அணிகள் இன்று பல பரீட்சை. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜிம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடனே செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.